ஆதிபராசக்தியை கொல்றதுக்காக போன சிசுவும் தாம்பரனும் இறந்த செய்தியை கேட்டோடனே மகிஷாசுரனால் தாங்கிக் கொள்ளவே முடியல. அவன் எப்படியாவது அந்த ஆதிபராசக்தி கொன்னே ஆகணும்னு சொல்லி அவன் பயங்கரமாக கோவத்தோடு அவன் போர் கிளம்பலான்னு சொல்லி தயாராகிறான். அந்த சமயத்தில் தான் வைர கவசங்களோட அசிலோமனும் பிடாலனும் வந்து, அரசே நீங்கள் போகாதீங்க, இந்த போரில் நாங்கள் போய் அந்த ஆதிபராசக்தியை எதிர்த்து ஜெயிச்சுட்டு வரோம், அதனால் நீங்கள் இங்கேயே இருங்க, நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க வீரத்துக்கு அது இழுக்க ஏற்படும், நாங்கள் போய் அந்த பெண்ணை ஜெயிச்சு கொண்டு வரோம், அதுதான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் மகிஷாசுரன் வந்து அசிலோமனையும் பிடாலனையும், நீங்கள் போய் அந்த போர்க்களத்தில் போய் ஜெயிச்சுட்டு வாங்க, ஆதிபராசக்தி வந்து பணிஞ்சு வரல அப்படின்னா அவளை கொன்னுடுங்க, அவள் தலையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா தான் எனக்கு மனசு ஆறும், அப்போ தான் அசுரர்களுக்கு வந்து நம்ம மேலே மரியாதை ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி மகிஷாசுரன் சொல்ல கேட்ட அசிலோமனும் பிடாலனும் வந்து மிகப்பெரிய படைகளை திரட்டிட்டு அவங்க ஆதிபராசக்தியை பார்க்கறதுக்காக அவங்க தேவர்கள் இருக்கிற இடத்த தேடி போகிறாங்க. இப்படி ஆதிபராசக்தியை எதுக்கிறதுக்காக தேவர்கள் இருக்கிற இடத்த தேடி போன பிடாலனும் அசிலோமனும் வந்து ஆதிபராசக்தியை தேடி கண்டுபிடிச்சாங்களா, அவங்களோட போர் பண்ணாங்களா, இந்த போரில் வந்து அசுரர்கள் ஜெயிச்சாங்களா இல்லையா, இல்லை திரும்ப அசுரர்களுக்கு வந்து மிகப்பெரிய படுகொலை ஏற்பட்டுச்சா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தேவர்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்க்குறாங்க. தேவர்கள் படைகள் சூழ 1000 சூரியனோட ஒளி பொருந்திய ஒரு அழகிய பெண்ணை அவங்க வந்து பார்க்குறாங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, இதுதான் வந்து ஆதிபராசக்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே அந்த அசுர தளபதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேராக அவங்க ரதத்தை எடுத்துகிட்டு வேகமாக ஆதிபராசக்தியை நோக்கி போகிறாங்க. அங்கே போய் ஆதிபராசக்தி முன்னாடி ரொம்ப பணிவாக அமைதியாக நிற்கிறாங்க. உடனே ஆதிபராசக்தி பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன அசுரர்களே, திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து சாகத்துக்குனே வரீங்களா, உங்கள் தலைவனுக்கு வந்து அறிவு அப்படிங்கிறதே கிடையாதா, அவன் எருமாட்டு தலையாக இருந்தாலும் அவனுக்கு மூளையும் எருமாடு மாதிரியே தான் வேலை செய்யுமா, அவன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இவங்க எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இந்த பெண் ரொம்ப உக்கிரமாக இருக்கிறது பார்த்த உடனே அந்த அசுர தளபதிகள் யோசிக்கிறாங்க. ஏன்னா அசிலோமனும் பிடாலனும் வந்து ரொம்ப அறிவானவங்க. அந்த அசுரர்களே அறிவான அந்த அசுர அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்த பெண்ணோட முதல் நயமாக பேசி அவள் எதுக்காக வந்திருக்கா, அவளோட பலங்கள் என்ன அப்படிங்கிற போது தெரிஞ்சுப்போம். ஏன்னா எந்த ஒரு போர் படையுமே இல்லாமல் தனியால் அசுரர்களை கொன்று குவிச்சிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட கொடூரமான பெண்ணை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ சக்தி வாய்ந்த பெண்ணையும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படிங்கிறதுனால என்ன காரணத்துக்காக வந்திருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அவங்க ரொம்ப அமைதியாக, அசிலோமன் வந்து ஒரு மெல்லிய குரலில் பணிவாக ஆதிபராசக்தி பார்த்து கேட்குறான், எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, இப்படி பெண் உருவம் எடுத்து வந்திருக்கிற நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தேவர்களை சேர்ந்தவங்களாக இருக்க மாட்டீங்க, அதிசக்தி வாய்ந்த ஒரு பெண்ணாக தான் இருக்கணும், எந்த தப்புமே பண்ணாத அசுரர்களை ஏன் நீங்கள் கொண்டுட்ருக்கீங்க, இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே கிடையாது, நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருந்தோம் உங்களுக்கு நாங்கள் என்ன குறை வச்சோம், எங்களுக்கு எந்த பகையுமே கிடையாது, நீங்கள் ஏன் அசுரர்களை கொண்டுட்ருக்கீங்க, இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்னு ரொம்ப பணிவாக வந்து அசிலோமன் வந்து ஆதிபராசக்தியை பார்த்து கேட்குறாங்க. அதே சமயம் நீங்கள் ஏன் அசுரர்களை வந்து கொல்றீங்க, உங்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏதாவது முன் விரோதம் அப்படிங்கிறது இருக்கா, எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்களை ஏன் கொல்லணும், கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசில் இறக்கம் அப்படிங்கிறது இருக்காதா, கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்க மாட்டீங்களா, தேவர்களுக்காக மட்டுமே நீங்கள் தான் உதவி பண்ணுவீங்களா, அசுரர்களை வந்து நீங்கள் எண்ணவே மாட்டீங்களா, எதுக்காக எங்களை இப்படி கொண்டுட்ருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து பயங்கரமான அழகான ஒரு பெண்ணாக இருக்கீங்க, இப்படி அழகான பெண்களுக்கு வந்து மெல்லிய உடல் தான் இருக்கும், ஒரு பூச்சண்டை வச்சு தட்டினா கூட அந்த உடல் வந்து செவந்து போயிடும், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்துட்டு இப்படி போரை வந்து விரும்பலாமா, இப்படி போர்க்களத்தில் வந்து நீங்கள் போர் பண்ணி அசுரர்களை வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற வெறி உங்களுக்கு ஏன் வந்துச்சு, இதை எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்லி அசிலோமன் வந்து ரொம்ப பணிவாக கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசிலோமன் சொல்கிறான், இந்த உலகத்தில் இருக்க பெண்கள் எல்லாமே ரொம்ப ஆசைப்பட்டு விரும்புறது என்ன அப்படின்னா, பொண்ணும் பொருளும் நவரத்ன மாலைகளும் நவமணி கண்டிகைகளும் ஆபரணங்களும் அழகான ஆடைகளும் நிறைய சமையல் சாமான்களும் நல்ல பாத்திரங்களும் தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை தைரியமாக கேளுங்க. இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் உங்கள் காலில் வந்து நாங்கள் கொட்டுறோம், அப்படிங்கிறதுனால இந்த முன் விரோதத்தை விட்டுட்டு எங்கள் கூட நீங்கள் வந்து சமரசமாகணும், சமாதானமாக தேவர்களோட அசுரர்களோட சரிசமமாக வந்து நீங்கள் சமாதானமாக போகணும், அதுதான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தந்திரமாக அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். எங்களுக்கு தேவர்களை வந்து இப்படி ஓட வைக்கணும், அவங்கள வந்து எதிர்க்கணும், அவங்கள வந்து அழிக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது, தேவலோகத்தில் எங்களுக்கும் ஒரு இடம் வேணும் தான் நாங்களும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தலைவனான மகிஷாசுரனை வந்து இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சதே கிடையாது, அவர் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு அசுரனாக இருக்காங்க, அப்படிப்பட்ட அசுரன் கூட நீங்கள் சமாதானமாக போனீங்க அப்படின்னா இந்த அண்ட சராசரத்தை நீங்கள் வந்து ஆளலாம், அந்த தன்மையை வந்து உங்களுக்கு வந்து அந்த அசுரராஜனான மகிஷாசுரன் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு, இதை ஏன் நீங்கள் வந்து தட்டி கழிக்கிறீங்க, இதை நீங்கள் ஏற்றுக்கலாம் இல்லையா, ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
வந்து கிடைக்கிற எல்லா மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அசிலோமன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறான். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் பெண்ணானவள் வந்து எப்போவுமே ஆண்களை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆசைப்படணும். அந்த ஆண்களை வந்து போராட ஜெயிக்கக்கூடாது. அவங்களோட மனசில் இருக்கக்கூடிய காதலாலையும் காமத்தாலையும் தான் அவங்க ஜெயிக்கணும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அதை ஏன் விட்டுட்டு இவ்வளோ ஆசைகளை எல்லாத்தையுமே நீங்கள் துறந்துட்டு நீங்கள் ஏன் போர்க்களத்தை வந்து விரும்புகிறீங்க? பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, போர்க்களத்தில் போய் ஜெயிச்சாதான் நமக்கான சுகங்கள் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஆண்களுக்கு மட்டும்தான், அதுவும் குறிப்பாக அசுரர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா போர்க்களம் அப்படிங்கிறது அசுரர்களுக்காகவே படைக்கப்பட்டது, அசுரர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட போர்க்களத்தில் நீங்கள் வந்து அசுரர்கள் இப்படி கொன்று குவிச்சிட்டு இருக்கிறது நியாயமே கிடையாது. அதனால் போர்களை மொத்தமாக கைவிட்டுட்டு நீங்கள் வந்து மகிஷாசுரனோட சமரசம் ஆகணும். அதுதான் நாங்களும் விரும்புகிறோம். எங்கள் கூட வந்து நீங்கள் போர் பண்ணி எங்களை கொல்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்காது, அது ஆகக்கூடாது. இப்படி பேரழிவுகளை வந்து தடுக்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அசிலோமன் சொல்கிறான். உடனே ஆதிபராசக்தி வந்து புன்சிரிப்போட அவங்க சொல்கிறாங்க, அசுரர்களே, இது வரைக்கும் என்கிட்ட வந்து பேசின அசுர அமைச்சர்களே, நீங்கள் மட்டும்தான் ரொம்ப தன்மையாகவும் ரொம்ப நுட்பமாகவும் பேசுகிறீங்க. அப்படிங்கிறதுனால உங்களை நான் மதிக்கிறேன். அதுக்காக நான் யார், நான் எதுக்காக வந்திருக்கேன், நான் எங்கே போவேன் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்கள்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு ஆதிபராசக்தி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அசிலோமனை பார்த்து ஆதிபராசக்தி சொல்கிறாங்க, நான் யார் அப்படிங்கிற முழு விளக்கத்தை உங்கள்கிட்ட விளக்கணுன்ற அவசியமும் கிடையாது, அதுக்கான நேரமும் இது கிடையாது. ஆனால் நான் யார் அப்படிங்கிறத ஒரு மேற்பார்வையாக நான் சொல்கிறேன். இந்த அண்ட சராசத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் எனக்குள்ளே தான் அடக்கம். நான் தான் இந்த அண்ட சராசத்தை பூரா ஆள்றது. அப்படிப்பட்ட ஆதிபராசக்தி தான் நான். அதனால் நான் எப்போவுமே வந்து ஒரு இடத்துல அறம் தவறுறப்போ அந்த அறத்தை நிலைநாட்டுறதுக்காக நாங்கள் ஒரு அவதாரம் எடுப்பேன். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அது எல்லாமே என்னோட வெளிப்பாடுகள் தான். அப்படிங்கிறனால நீங்கள் தேவர்களோட சுகத்தையும் அவங்களோட லோகத்தையும் வந்து நீங்கள் கைப்பற்றிட்டு அவங்கள விரட்டி விட்டதுனால இங்கே வந்து அறம் தவறி இருக்குது. இந்த அறத்தை தவறுனதுனால மகிஷாசுரனை கொன்று அந்த அறத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, நான் சமாதானமாகறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் மகிஷாசுரன் வந்து அவன் கொள்ளையடித்த பொருள்களையும் அவன் தேவலோகத்தையும் விட்டுட்டு அவன் பாதாளோகத்தில் போய் அவன் அரசாட்சி பண்ண சொல்லி அவனை உயிர் பிச்சை அப்படிங்கிறது நான் தரேன். தேவர்களுக்கு தேவலோகத்தை திரும்ப அவன் கையில் ஒப்படைக்கணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். இது உங்கள் மகிஷாசுரன் பண்ணுவான் அப்படின்னா நான் சமாதானமாக போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ஆதிபராசக்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அசிலோமனும் பிடாலனும் கொஞ்சம் தள்ளி வந்து அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேவி சொல்கிறது கரெக்டு தான், நமக்கு வந்து அழிவு காலம் அப்படிங்கிறது வந்துருச்சு போல். அதனால தான் இந்த அசுரர்களை வந்து இந்த பெண் வந்து கொன்று குவிச்சிட்டு இருக்காங்க. இந்த அசுரர்கள் எல்லாமே போய் எந்த போர்க்களத்தையும் தோற்றது கிடையாது. ஆனால் முதல் முறையாக ஒரு பெண் கிட்ட தோக்குறாங்க அப்படின்னா நமக்கான அழிவு காலம் வந்துருச்சு. இதை தெரிஞ்சுமே இந்த மகிஷாசுரன் வந்து திரும்ப திரும்ப போர் பண்ணுறதுக்கு நம்மள மாதிரி அசுரர்களும் அமைச்சர்களும் ஏவி விட்டுட்டே இருக்காங்க. இதில் தோல்வி மட்டுமே தான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவன் ஏவி விடுறான் அப்படின்னா அவன் அகங்காரம் அப்படிங்கிறது அவன் தலை மேலே ஏறிட்டு இருக்கு. அகங்காரம் ஒருத்தனுக்கு எப்போ தலைக்கு மேலே ஏறுதோ அந்த சமயத்தில் அவனுக்கு அறிவு அப்படிங்கிறது இருக்காது. அது எடுத்துக்காட்டாக மகிஷாசுரன் வந்து அவன் செய்கிற செயல்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கான அழிவுங்கிறது பெண்ணால் தான் வரும் போல். நம்ம வந்து இந்த தேவி சொன்னதை போய் மகிஷாசுரன் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக மகிஷாசுரன் ஏற்றுக்கவே மாட்டான். நீங்கள் தேவர்கள்ட்ட கொள்ளையடிச்ச பொண்ணும் பொருளையும் நீங்கள் தேவர்கள்ட்டே கொடுத்துருங்க, இந்த அசுரலோகத்துக்கு நம்ம திரும்ப போயிடலாம், தேவலோகத்தை தேவர்கள்ட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால் மகிஷாசுரன் ஏற்றுப்பானா என்ன? நம்ம திரும்ப பாதாளோகத்தில் போய் நம்மளோட ராஜ்யத்தை தொடருவோம்னு சொன்னால் மகிஷாசுரன் வந்து ஏற்றுக்கிட்டு சரி வாங்க நம்ம பாதாளத்துக்கு போகலான்னு சொல்லவா போகிறான்? கண்டிப்பாக கிடையாது. அவன் தலையில் வந்து அகங்காரம் அப்படிங்கிறது தலைக்கு மேலே ஏறிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேவியை அடையணும் அப்படின்ற காமமும் தலைக்கு மேலே ஏறிட்டுருக்கு. அப்படி புத்தி கெட்டு திரிகிற இந்த மகிஷாசுரனை வந்து நம்ம வந்து சொல்லி திருத்தவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் மகிஷாசுரன் வந்து நமக்கு ஒரு அரசரோட கட்டளை நம்ம கீழ்ப்படிஞ்சே தான் ஆகணும். நம்ம போய் என்னதான் அவருக்கு வந்து எடுத்து சொன்னாலும் அவர் கேட்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம அரசோட கட்டளை கீழ்ப்படிஞ்சு இந்த போர்க்களத்தில் நம்ம சாக போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுமே நம்ம நேர்த்தியாக கடைசியாக ஒரு வீரப்போர் செஞ்சு ஒரு வீர மங்கை கிட்ட நம்மளோட மரணம் வந்துருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் போர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அசிலோமனும் பிடாலனும் முடிவு பண்ணுறாங்க. இது அசுரர்களுக்கான போர், ஆவேசத்துக்கான போர். அது மட்டும் இல்லாமல் இது அகங்காரத்துக்கான போர். நம்ம அசுரராஜனான மகிஷாசுரனுக்காக நம்ம இப்போ போர் பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு எந்த பிரதிபலம் கிடையாது. இதில் மரணம் நிச்சயம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம போர் பண்ணுறோம். அதனால் இது நம்ம கடைசி போராக இருக்க போது. இந்த போரில் வந்து உங்கள் முழு வீரத்தோடு நீங்கள் போர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அசிலோமன் எல்லாம் போர் முழக்கத்தை கொடுத்துட்ருக்கான். அப்போ அசிலோமன் சொல்கிறான், என்கிட்ட வைர கவசம் இருக்குது, இந்த கவசத்தை வச்சு நான் ஆதிபராசக்திகிட்ட ரொம்ப நேரம் போர் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம அசுர சேனைகளை நம்ம வந்து வழி நடத்தணும். அதுக்கு ஒரு நல்ல ராஜா இருக்கணும். இந்த போர்க்களத்தில் நான் வந்து ரொம்ப அதிசிறந்த ஒரு வீரன் அப்படிங்கிறதுனால நான் இங்கே நின்று அசுர சேனைகளை வழி நடத்துகிறேன். அதனால் பிடாலனான நீ வந்து முதல்ல போய் ஆதிபராசக்தியோட போய் மோதி நீ போர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிடாலனும் சரி நான் வந்து ஆதிபராசக்தியோட போய் மோதுறேன், நான் வந்து என்னோட வில்வித்தையை வச்சு நான் ஆதிபராசக்தியை வந்து ஜெயிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், என்னோட வீர பராக்கிரமத்தை கண்டிப்பாக நான் இந்த போரில் வந்து பயங்கரமாக நான் வெளிக்காட்டுவேன். இந்த மாதிரி ஒரு அசுரன் வந்து இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அசுரன் வந்து இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வரலாறு சொல்கிற விதமாக நான் வந்து ஆதிபராசக்தியை எடுத்து போர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பிடாலன் அவனோட ரதத்தில் ஏறி ஆதிபராசக்தியை
நோக்கி அவன் வந்து போகிறான். அவன் போகிறப்போ அவனோட கையில் இருக்கிற வில்லை எடுத்து அம்பை எடுத்து அவன் வந்து வில்நாள அம்புகள் ஆதிபராசத்தை பார்த்து தொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆதிபராசத்தை அதை எதுவுமே பொருட்படுத்தலை. அவனோட அம்புகள் எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அது எந்த பக்கம் வருது, எப்படி போகுது, அவனோட அம்புகள் வந்து எந்த மாதிரியான ஒரு நுட்பங்களை பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆழமாக பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ஆதிபராசத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அவங்களோட அம்புகளை எடுத்து எதிர்த்தாக்குதல் பண்ணுறாங்க. இப்படி மாறி 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 2 பேருக்கும் வந்து வில் வித்தைகளில் போர் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ ஆதிபராசத்தை கவனிக்கிறாங்க. இந்த பிடாலனை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு அம்புகளாக போட்டு நம்ம வந்து இவனை ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால 3 அம்புகளை எடுத்து பிடாலனோட கழுத்தை நோக்கி நம்ம குறி வைப்போம். அப்படிங்கிறப்போ பிடாலன் வந்து அங்கே எந்த கவசமும் அணியலை. அந்த இடம் தான் வந்து பிடாலனுக்கு ஒரு வீக் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த இடத்த நம்ம அடித்தோம் அப்படின்னா பிடாலன் வந்து இறந்துருவான் அப்படின்றத முடிவு பண்ண ஆதிபராசக்தி அவங்களோட சிம்ம வாகனத்தில் ஏறிட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே பிடாலன் நினைக்கிறான், ஆதிபராசக்தி பயந்துட்டா போல, அவ்வளோதான், நம்ம எப்படியாவது ஆதிபராசக்தி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி அவன் இன்னும் ஆவேசமாக அம்புகளை தொடுக்கிறான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆதிபராசக்தி 3 அம்புகளை எடுத்து அவங்க வில்ல வச்சு நேராக பிடாலனோட கழுத்தை பார்த்து குறி வச்சு அவங்க விடுறாங்க. அந்த அம்புகள் 3மே பிடாலனோட கழுத்தில் போய் சொருகி பிடாலன் வந்து அங்கேயே உயிர் விடுறான். ஆதிபராசக்தியோட அம்புகள் கழுத்தில் தாக்கப்பட்டு பிடாலன் வந்து எந்த சத்தமும் இல்லாமல் அவன் வீரன மரணம் அடைஞ்சதை பார்த்த உடனே அசிலோமனுக்கு பயங்கர கோபம் ஏற்படுது. என்னடா இது, இவ்வளோ பெரிய வீரனை, மிக பராக்கிரம் நிறைந்தவனை அவன் இறக்க போகிறான்னு தெரிஞ்சு அவன் கடைசி போரில் வந்து அவன் தீரத்தோட போர் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவனை இவ்வளோ எளிமையாக இந்த ஆதிபராசக்தி கொன்னுருச்சே. அப்படிங்கிறனால நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம வந்து இந்த ஆதிபராசக்திக்கு இந்த கடைசி நம்ம தோக்க போகிற போராக இருந்தாலுமே வந்து நம்ம ஆதிபராசக்தி வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு வீரனை பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட போர் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு போரை நம்ம வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அசிலோமன் முடிவு பண்ணி அவனோட ரதத்தை எடுத்துட்டு அவன் ஆதிபராசத்தை நோக்கி வேகமாக போகிறான். அவன் போகிறப்போ அவன்கிட்ட இருக்கிற பானங்கள் எல்லாத்தையுமே பான மழையாக பொழிய வைக்கிறான். ஆதிபராசக்தி அது எல்லாமே தடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஓடுறாங்க, அவங்க ஒளிகிறாங்க. எப்படியாவது இந்த அசிலோமனை வந்து கொண்டுட்டோம் அப்படின்னா அசுரர்களை ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். அதுக்கடுத்து நேராக நம்ம வந்து மகிஷாசுரனை தான் போரில் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி ரொம்ப நுட்பமாக அவங்க பார்க்குறாங்க. இந்த அசிலோமனோட போர் நுட்பங்கள் வந்து ரொம்ப அதித்திறமை வாய்ந்தது. ஏன்னா இவன் வந்து பல போர்களை பார்த்துருக்கான், பல முறை தேவர்களை எதிர்த்து இவன் போர் பண்ணியிருக்கான். அப்படிங்கிறனால எந்த மாதிரியான போர் நுட்பங்களை எதிரி கையாளுவாங்க அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சுக்கிட்டு அவன் அசுர சேனைகளை மொத்தமாக அவன் வழி நடத்தி வந்துட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே ஆதிபராசக்தி கொஞ்சம் தயங்கி அவங்க வந்து யோசிக்கிறாங்க, இந்த அசிலோமனை எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இவன் கூட வில்வித்தையில் வந்து போர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இவனை ஜெயிக்க முடியாது. அதனால் அசிலோமனை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான நுட்பங்களை கையாளணும். அவன் கூட நேருக்கு நேர் போர் பண்ணுற மாதிரியான ஆயுதங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்போ அவன் வில்லை வந்து தகர்க்கணும் அப்படின்னா நம்ம அவனை குறி வைக்கக்கூடாது, அவனை வில்லை நோக்கி குறி வைக்கணும். அந்த வில்லை உடைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் அடுத்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு நம்ம கூட போர் பண்ண வருவான். அந்த சமயம் அவனை வந்து அடித்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி நினைக்கிறாங்க. ஆதிபராசக்தி யோசிச்சா மாதிரி அவங்களோட வில்லை எடுத்து ஒரு அம்பை எடுத்து நேராக அசிலோமனோட வில்லை நோக்கி அவங்க குறி வச்சு செலுத்துறாங்க. அந்த அம்பு நேராக போய் அசிலோமனோட வில்லை தாக்கி அந்த வில்லு சுக்குநூறாக உடையுது. உடனே அசிலோமனுக்கு பயங்கர கோபம் ஏற்படுது. என்னடா இந்த ஆதிபதி நம்மளோட ஆயுதத்தை, அதாவது வில் ஆயுதத்தையே உடைச்சிட்டாங்க, நம்ம வில்வித்தையில் ரொம்ப சிறந்த வீரன் அப்படிங்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் வில்லை உடைச்சிட்டோம் அப்படின்னா இவனால் வந்து போர் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு கதாயுதத்தில் அதிக பலன் இருக்குது அப்படிங்கிறவங்க தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கதையை எடுத்துகிட்டு நேராக ஆதிபராசக்தி நோக்கி அவங்க வேகமாக வராங்க. இதை பார்த்த உடனே ஆதிபராசக்தி அவங்களோட கதையை எடுத்து அவன் அடிக்கிறதுக்கு ஓங்கிறதுக்கு முன்னாடி ஆதிபராசக்தி அந்த அசிலோமனை அடிக்கிறாங்க. அடித்த உடனே அசிலோமன் ஒரு செகண்ட் நிலை தடுமாறுறோன்னே அவன் யோசிக்கிறான், ஆதிபராசக்தியோட நம்ம கதையுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்க முடியாது போல, அதனால ஆதிபராசக்தியோட வாகனமான இந்த சிங்கத்தை வந்து அடிப்போம். இதை அடித்து கொண்டுட்டோம் அப்படின்னா இது அசுர வீரர்களை கொஞ்சம் தாக்குறது குறையும். அப்படிங்கனால அசுர சேனைகள் மொத்தமாக வச்சுட்டு நம்ம ஆதிபராசக்தி போர் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் தடுமாறுவாங்க. அவங்க தடுமாற நேரத்தை நம்ம பயன்படுத்தி அவங்கள ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். அசிலோமன் யோசிச்சா மாதிரி ஆதிபராசக்தியை தாக்க வரா மாதிரி அவன் வந்து சிங்கத்தை வந்து அடிக்கிறான். அடித்த உடனே அந்த சிங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது. என்னடா இது, போரில் என்னை வந்து நீ தாக்குறியா, என்னை தாக்குற அளவுக்கு நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் ரொம்ப கோவமாக அதோட நகங்களை வச்சுட்டு அசிலோமனை அடிக்கிறதுக்காக வருது. அசிலோமனை கடிக்குது, அசுர வீரர்கள் அடிச்சு துவம்சம் பண்ணுது. இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கப்போ அந்த ஆதிபராசக்தி வந்து மற்ற அசுரர்களோட போர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அசிலோமனோட கதையை எடுத்து நேராக ஆதிபராசக்தியை ஓங்கி அடிக்கிறான். அடித்த உடனே ஆதிபராசக்தி அந்த அடியோட வலி தாங்க முடியாமல் அவங்க ஒரு செகண்ட் நிலை தடுமாறுறாங்க. தடுமாறின
காட்டினோடனே அவங்களுக்கு கோபங்கிறது தலைக்கு மேலே உக்கிரமாகுது. இந்த அசிலோமன் நம்ம கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வளைஞ்ச வாழை எடுத்துக்கிட்டு அசிலோமனோட வாள் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அசிலோமனால் வந்து ஆதிபரசியோட வாள் யுத்தத்தில் அவன் தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு கதாயுதத்தில் இருக்கிற பலன் வந்து வாள் யுத்தத்தில் இல்லை. அப்படிங்கிறதுனால ஆதிபரசி அவங்களோட வாளை எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அசிலோமனோட தலையை தனியாக வெட்டி தலையெடுக்கிறாங்க. இந்த தலையை எடுத்து அவங்க கால் கீழே வச்சு அவங்க மிதித்து அசுர வீரர்கள்ட்ட சொல்கிறாங்க, அவ்வளோதான், இந்த அசுர தளபதியை நான் கொன்னுட்டேன், இதுக்கப்புறம் போய் மகிஷாசுரன்ட்ட சொல்லுங்கள், அவனுக்கு அழிவு காலம்ன்ற வந்துருச்சு, ஒழுங்கு மரியாதை இதுக்கு மேலே அசுரர்கள் அனுப்பாமல் நேராக அவனை வந்து என் கூட போர் பண்ண சொல்லுங்கள், அவனை இதே மாதிரி தலை தனியாக உடம்பு தனியாக வெட்டி இந்த போரில் வந்து என்னோட வெற்றி கொடி நாட்டிட்டு நான் போயே தீருவேன், இதை வந்து நீங்கள் மகிஷாசுரன்ட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. இதை பார்த்த உடனே அசுரர்கள்லாம் திகச்சு போகிறாங்க. என்னடா இது, இவ்வளோ பெரிய வீரரான அசிலோமனையே இவங்க கொண்டுட்டாங்களா, அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு உயிர் அப்படிங்கிறத நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அசுரர்கள் தெரிச்சு ஓடுறாங்க போர்க்களத்தை விட்டு. ஆனால் இந்த சிம்ம வாகனம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லாத்தையும் கொன்று கூச்சிட்டு இருக்கு. அதில் எஞ்சி தப்பிச்சு போன சில அசுரர்கள் மகிஷாசுரன கோட்டைக்கு போய் சேர்றாங்க. உயிர் தப்பி வந்த வீரர்களை பார்த்தோடனே மகிஷாசுரன் திகச்சு போகிறான். அவன் என்ன ஆச்சு, போர்க்களத்தில் நம்ம ஜெயிச்சமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த வீரர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் உயிர் தப்பிச்சு வந்தது பெருசு அரசே, அந்த அமைச்சர்கள் 2 பேருமே வந்து அந்த பெண் கொன்னுட்டா, அசிலோமனையும் சரி பிடாலனையும் சரி அவள் ரொம்ப பரிதாபமாக கொன்னுட்டா, இதை வந்து எங்களால் தாங்கிக்கொள்ளவே முடியல, எங்களுக்கு உயிர் பிச்சை போடுறேன்னு சொன்னதுனால நாங்கள் திருச்சி ஓடி வந்துட்டோம், எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் நேரடியாக போய் போர் பண்ணணும், உங்களோட பராக்கிரமத்தை காமிச்சு அவளை வந்து ஜெயிக்கணும், அப்போ தான் வந்து அசுரர்களுக்கு வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்கும், நம்ம தொடர்ச்சியாக 3 போர்களை நம்ம தோத்துட்டு இருக்கோம், இந்த போரில் நம்ம இனி தோக்கக்கூடாது அரசே, நீங்கள் போய் போர் பண்ணி எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்து கதறான். இதை கேட்ட உடனே மகிஷாசுரனோட மனசு அப்படியே ரொம்ப உடஞ்சி போகுது, ரொம்ப கவலையில் மூழ்கி போகுது. என்னடா இது, அசுரர்கள் எல்லாமே இப்படி போய் போரில் தோத்துட்டே வராங்களே, நம்ம இது வரைக்கும் தோல்வியே பார்த்தது கிடையாது, அப்படிப்பட்ட இந்த மகிஷாசுரனோட படை வீரர்கள் எல்லாமே தோத்துட்டு வராங்க அப்படிங்கிறத கேட்குறப்போ என்னால் பொறுத்து கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மகிஷாசுரன் ரொம்ப சோகமாக இருக்கான். உடனே இப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த ஆதிபராசக்தி வந்து தேவர்களுக்காக அவங்க எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க, இந்த அசுர குலமே இல்லாமல் பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம வந்து இந்த ஆதிபராசை எதிர்த்து போர் பண்ணணும், அவளை வந்து நம்ம கிட்ட சரணடை வைக்கணும், அதுக்கப்புறம் அவளை வந்து நம்ம கொன்று அதுக்கப்புறம் நம்ம அசுரர்களுக்கு திரும்ப மறுமலர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண மகிஷாசுரன் வந்து போர்க்களத்துக்கு தயாராகிறான். ஒரு இளம் பெண் கட்டழகி பேரழகி, அவளோட அழகும் அவளோட வீரமும் ரொம்ப மேலே இருக்குது, இது மாதிரியான பெண்களை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு எல்லா வீரர்களும் சொன்னது கேட்டதுனால தானே எனக்கு அவன் மேலே காதல் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த காதலாலையும் அவன் மேலே இருந்த காமத்தாலையும் நம்ம அசுரர்கள் எத்தனை பேரை இழந்துட்டோம், இவ்வளோ பெரிய பேரழிவு அப்படிங்கிற அசுர குலத்துக்கு வந்தாகணுமா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிறது சொன்ன மாதிரியே நம்ம பெண்களை குறைச்சி எடை போட்டுட்டோம். இந்த பெண்ணால் தான் நமக்கு வந்து அசுர குலமே மிகப்பெரிய பேரழிவு சந்திச்சிருக்கு, அதனால் கண்டிப்பாக இந்த பெண்ணை கொன்னா மட்டும்தான் நம்ம வந்து இதுக்கு ஈடு இணையாக நம்ம வந்து பிராய்ச்சித்தம் தேட முடியும், அசுரர்களுக்கு நம்ம ஒரு வெற்றியை வகுத்து கொடுத்தா மட்டும்தான் அசுர இனத்தில் நம்மளை வந்து மதிப்பாங்க அப்படின்றதுனால மகிஷாசுரன் ரொம்ப கோபமாக அவனோட அசுர வீரர்களே வந்து தாரகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இருந்தான். அவனை மாதிரி தேர் ஓட்டுறதுக்கு ஒரு மிகச்சிறந்தவன் கிடையாது, அதனால தான் மகிஷாசுரன் அவனோட தேரோட்டியாக அவர் வச்சுருந்தார். அந்த தாரகாசுரனை வந்து மகிஷாசுரன் அழைக்கிறாரு, தாரகாசுரா நம்மளோட நேரம் வந்துருச்சு, நம்ம போரில் போய் நம்ம அந்த ஆதிபராசை எதிர்கொள்ளணும், அதனால் அந்த அதிநுட்பமான அந்த ரதத்தை வந்து நீ கொண்டு வா, இந்த ரதத்தை இது வரைக்கும் யார்கிட்டையுமே நம்ம காமிச்சதும் கிடையாது, இந்த ரதத்தை பற்றி யார்கிட்டையுமே சொன்னதும் கிடையாது, அந்த ரதத்தை நீ எடுத்துகிட்டு வா, இந்த ரதத்தில் போய் நம்ம ஆதிபராசை ஜெயிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே தாரகாசுரன் 1000 கோவேரி கழுதைகளை பூட்டிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ரதத்துக்கு மேலே ஒரு வெற்றி கொடி நாட்டிக்கிட்டு மகிஷாசுரனோட போர்க்களத்துக்கு அவன் போகிறதுக்கு தயாராகிறான். அந்த ரதத்தை பார்த்த உடனே மகிஷாசுரனுக்கு பயங்கர சந்தோஷம் ஏற்படுது. ஏன்னா அந்த ரதத்தில் வந்து 1000 கோவேரி கழுதைகள் இருக்குது, அதனால அந்த ரதம் வந்து மிக அதிவேகமான ஒரு ரதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரதத்தில் அநேகமான நுட்பமான ஆயுதங்கள் இருக்குது. மயனால் செய்யப்பட்ட எல்லா அதிநுட்பமான ஆயுதங்களையும் அதை எடுத்துக்கிட்டு அவர் வந்து போர்க்களத்துக்கு போக தயாரானார். ஏன்னா இந்த ஆயுதத்தை எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம ஆதிபத்தை வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ஆதிபரசனால் எதிர்த்தாக்குதல் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட அதிநுட்பமான ஆயுதங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஆயுதத்தை வச்சு நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம், இந்த போர்க்களத்தில் நமக்கு தான் வெற்றி வரும், அதனால தான் நான் வந்து வெற்றி கொடி இப்போவே நான் வந்து போர்க்களத்தில் ரதத்து மேலே ஏற்றிட்டேன், நான் இந்த வெற்றியை நம்ம கொண்டாடியே ஆகணும், நான் போய் அந்த பெண்ணை ஜெயிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அசுரர்களுக்கும் அவங்க வந்து நம்பிக்கை கொடுத்துட்டு போர்க்களத்துக்கு போகிறதுக்கு தயாராகிற இந்த மகிஷாசுரனையும் தாரகாசுரன் ரதத்தையும் பார்த்தோன்னே அசுரர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. தாரகாசுரனோட திறமை எல்லாருக்குமே தெரியும், அவனை விட சிறந்த தேரோட்டி யாருமே கிடையாது,
கிடையாது. அப்படிங்கிறதுனால இவ்வளோ அதிசிறந்த அதிநுட்பமான ரதத்தை வந்து கண்டிப்பாக அவன் பயங்கரமாக போர்க்களத்தில் ஓட்டுவான். அதனால மகிஷாசுரன் வந்து இந்த போரில் எளிமையாக ஜெயிச்சிருவார். ஏன்னா இதில் வந்து மயனால் செய்யப்பட்ட அதிநுட்பமான ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது. இந்த ஆயுதங்கள்லாம் இதற்கு தேவர்கள் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஆதிபராசக்தி இந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. இந்த ஆயுதங்களை வச்சு மகிஷாசுரன் அந்த ஆதிபராசக்தியோட போர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போரில் வந்து மகிஷாசுரன் தான் வெற்றி அடைவான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சமயம் தேவர்களை எதிர்த்து அசுரர்கள் வந்து ஜெயிக்க போகிறாங்க. மகிஷாசுரனோட திறமை வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மகிஷாசுரனோட பராக்கிரமும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் மகிஷாசுரன் கண்டிப்பாக அசுரர்களை கைவிட்ட மாட்டார். அவர் வந்து ஆதிபராசக்தியை ஜெயிச்சு நமக்கான வெற்றி முழக்கத்தை கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட அசுரர்கள் எல்லாமே மகிஷாசுரனுக்கு சப்போர்ட் பண்ணி போர்க்களத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. தாரகாசுரனோட ரதத்தில் வந்து கிளம்பின மகிஷாசுரன் வந்து போரில் அவர் வெற்றி கொள்றதுக்காக தயாராகி போகிறாரு. ஆரவாரத்தோட போகிற அசுர சேனைகள் எல்லாமே வந்து மகிஷாசுரன் பின்தொடர்ந்து போகிறாங்க. இந்த மகிஷாசுரனோ தேவியோ எதிர்கொள்ள போகிற இந்த போரில் யார் ஜெயிப்பா? இந்த அசைக்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தியும் மிகப்பெரிய வீரனாக இருக்கக்கூடிய மகிஷாசுரனும் நேருக்கு நேர் எதிர்கொள்கிறப்போ என்ன ஆக போகுது? இந்த போரில் யாருக்கு வெற்றி அப்படிங்கிற இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா அடுத்து வர வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். சுவாரஸ்யமான கதைகளை வந்து நீங்கள் புத்தகம் மூலியமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ தேவி பாகவதம் அப்படிங்கிற புராணத்தோட புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.